தமிழ் சினிமாவின் வரலாற்றில் அழியாத தடம் பதித்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சமீபத்தில் காலமானது திரையுலகினரையும் ரசிகர்களையும் ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியது. கிராமத்து மண் வாசனையையும் இயற்கை எழிலையும் சாதாரண மக்களின் வாழ்க்கையையும் வெள்ளித்திரையில் உயிர்ப்பித்தவர் பாரதி ராஜா. தமிழ் சினிமாவை ஸ்டூடியோவின் 4 சுவர்களுக்குள் இருந்து வெளி உலகிற்கு கொண்டு வந்த பெருமை அவருக்கே சேரும். 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயதினிலே திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான அவர் தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, நிறம் மாறாத பூக்கள், ஒரு கைதியின் டைரி, முதல் மரியாதை, கிழக்கு சீமையிலே உள்ளிட்ட ஏராளமான வெற்றி படங்களை தமிழ் சினிமாவிற்கு வழங்கினார். இயக்குனராக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர், நடிகர், டப்பிங் கலைஞர் என பல்வேறு துறைகளிலும் தனது திறமையை நிரூபித்தவர் பாரதி ராஜா. கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த அவர் 2 வாரங்களுக்கு முன்பு உயிரிழந்தார். அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக பார்க்கப்படுகிறது. அவரது உடல் சொந்த ஊரான தேனியில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கில் திரையுலகு பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ஆனால் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வின் போது நடந்த ஒரு சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. பாரதி ராஜாவின் மகள் ஜனனி தனது அண்ணனும் மறைந்த நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதி ராஜாவின் மனைவி நந்தனாவிடம் கோபமாக பேசும் காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வந்தது. அந்த வீடியோவில் ஜனனி மிகவும் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக பலரும் கருத்து தெரிவித்தனர். அப்போது அருகிலிருந்த நடிகை ராதிகா கையெடுத்து கும்பிட்டு ஜனனியை சமாதானப்படுத்த முயன்ற காட்சியும் வீடியோவில் பதிவாகியிருந்தது. இந்த காட்சி இணையத்தில் வைரலானதை அடுத்து பாரதி ராஜா குடும்பத்தில் சொத்து பிரச்சனை வெடித்துவிட்டதாக பல்வேறு தகவல்கள் பரவத் தொடங்கின. குறிப்பாக பாரதி ராஜாவின் சொத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுதான் இந்த மோதலுக்கு காரணம் என்று சமூக வலைதளங்களில் பலர் கூறினர். ஆனால் இந்த தகவல்களுக்கு தற்போது பாரதி ராஜாவின் தம்பி ஜெயராஜ் விளக்கமளித்துள்ளார். அவர் கூறுகையில், குடும்பத்தில் எந்தவிதமான சொத்து பிரச்சனையும் இல்லை என்று தெளிவாக மறுத்துள்ளார். மேலும் பாரதி ராஜா உயிருடன் இருந்தபோதே தனது சொத்துக்களை அனைவருக்கும் முறையாக பிரித்து எழுதி கொடுத்து விட்டார் என்றும் தெரிவித்துள்ளார். மகளுக்கு ஒரு பங்கு, மனைவிக்கு ஒரு பங்கு, மருமகளுக்கு ஒரு பங்கு என அனைவருக்கும் தெளிவாக சொத்துக்களை பிரித்து வழங்கியிருந்தார் என்று ஜெயராஜ் கூறியுள்ளார். அதனால் தற்போது பேசப்படும் சொத்து தகராறு குறித்த தகவல்களில் எந்த உண்மையும் இல்லை என அவர் விளக்கமளித்துள்ளார். அப்படியெனில் அந்த இறுதிச் சடங்கில் என்ன நடந்தது? இதற்கும் ஜெயராஜ் பதிலளித்துள்ளார். அவரது கூற்றுப்படி இறுதிச் சடங்கு நிகழ்வின் போது நந்தனாவின் பெற்றோர் வருவதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் இன்னும் சீக்கிரமாக வந்திருக்க வேண்டும் என்று ஜனனி கூறியதாகவும் அதனால் இருவருக்கும் இடையே சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த சிறிய கருத்து வேறுபாட்டை சிலர் தவறாக புரிந்து கொண்டு அதை சொத்து பிரச்சனை என சமூக வலைதளங்களில் பரப்பிவிட்டதாகவும் ஜெயராஜ் கூறியுள்ளார். ஒரு குடும்பம் மிகப்பெரிய துயரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் நடந்த ஒரு சிறிய வாக்குவாதம் தேவையற்ற சர்ச்சையாக மாறியிருப்பது வருத்தமளிப்பதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். எதுவாக இருந்தாலும் தமிழ் சினிமாவிற்கு எண்ணற்ற படைப்புகளை வழங்கிய பாரதி ராஜாவின் நினைவுகளும் அவர் உருவாக்கிய கலை பாரம்பரியமும் என்றும் ரசிகர்களின் மனதில் நிலைத்திருக்கும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் ஆன்மா சாந்தியடைய அனைவரும் பிரார்த்தித்து வருகின்றனர். அவரது படைப்புகளும் புகழும் காலம் கடந்தும் நிலைத்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.